நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, என்னடி? இந்த சௌமியா எங்க போனா? ஒரு அவசரம்னு கூப்பிட்டா அவ வரவே மாட்டா. இப்ப நீ எதுக்கு அவளை தேடிக்கிட்டு இருக்க? அவ பக்கத்து ரூம்ல உட்காந்து உனக்காக தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கா. என்னடி வேணும்? இந்த சாரியோட ஃபிளீட் எடுத்து விடணும். சரி வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தா போதுமாமா? உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் பின்ன இப்படி வாயில கடிக்காதன்னு. இன்னொரு முறை இப்படி பண்றத பார்த்தா அவ்வளவுதான். அவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னாங்கம்மா? பொண்ணு பார்க்க வரதில்ல, அதுக்கெல்லாம் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன 2-3 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நீங்க காஃபி போடும்போது 2-3 கப் எக்ஸ்ட்ரா வைங்க, பத்தாம போயிடக்கூடாதுல. ஆஹா, அவங்கள கவனிக்கிறதுல நீ அவ்வளவு ஆர்வமா இருக்கியா? முதல்ல கல்யாணம் முடியட்டும்டி. அதுக்கு இல்லம்மா, வரவங்கள நல்லா கவனிக்கணும்ல. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா சொல்லி அனுப்புற ஆளுங்க, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஐயோ, நீ முகத்துல கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம்ல, பாரு எவ்வளவு கருப்பா இருக்குன்னு. காலையிலயும் சாயங்காலமும் வெயில்ல போறேன்ல, இப்படி இருந்தா போதும். இத பார்த்து பிடிச்சிருந்தா கட்டிக்கிட்டோம். பவுடர் அதெல்லாம் என்னால போட முடியாது. அச்சச்சோ, டீ போடுறதுக்கு பால் அடுப்புல வச்சுட்டு இங்க வந்துட்டேன்டி. போச்சு, மொத்த பாலும் பொங்கிருக்கும் போலயே. இரு, நான் வந்துடுறேன். இதான் பொண்ணோட வீடு. வாங்க வாங்க, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். லேட் ஆனதும் எங்கேயோ வழி தப்பி போயிட்டீங்கன்னு நினைச்சேன். லேட்டெல்லாம் ஆகல, 11 மணின்னு தானே சொன்னோம். இதை பாருங்க, இப்பதான் கரெக்டா 11 ஆகுது. இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, இவர் தான் வினோத், மாப்பிள்ள. இது வினோத்தோட மாமா, இவங்க அத்தை. வணக்கம் வணக்கம் வணக்கம், சந்தோஷம். வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வா தம்பி. அச்சோனே, இவங்க சீக்கிரமா கிளம்பணும். பெரிய பிசினஸ் மேன் இல்ல, அதான் ரொம்ப பிஸி. ரொம்பவும் லேட் பண்ணிடாதீங்க. பெண் பார்க்கும் படலத்தை உடனே முடிச்சு. அதனால என்ன, பண்ணிட்டா போச்சு. கௌசல்யா, மாப்பிள்ளோட வந்துட்டாங்க பாரு. தங்கச்சி, உங்களுக்கு இவங்க யாரையும் தெரியாதுல்ல? இவர் தான் மாப்பிள்ள, பேரு வினோத். இவங்க அவரோட மாமாவும் அத்தையும். வணக்கம்மா. காஃபி எடுத்துட்டு வா.
இவங்க சீக்கிரம் போகணுமா? எனக்கு மொத்தம் 3 பசங்க. மூத்த பொண்ணு ரம்யா, அடுத்தது ஒரு பையன் அசோகன், என்னோட கடைசி பொண்ணு சௌமியா. இப்ப +2 படிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் வீட்டுக்கு இவன் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. மூத்த பையன்தான் வினு. வினோத்தை நாங்க வீட்டில் அப்படி சொல்லி தான் கூப்பிடுவோம். முழு பேர்னு பார்த்தா வினோத் மணி. அவனுக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கா. இப்பதான் அவ 10வது படிச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டில் எல்லாரும் விண்ணுன்னு கூப்பிடுறத சொன்னீங்கல்ல, அப்ப நாங்களும் அப்படியே கூப்பிடுறோம். நீங்க MBA முடிச்சிருக்கீங்க? ஆமா, நான் படிச்சதெல்லாம் பெங்களூர் தான். படிப்பை முடிச்சுட்டு பெங்களூர்ல 2-3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சேன். HP, வோடஃபோன், மேக்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனி. அது என்ன, நிறைய கம்பெனிஸ்ல வேலை செஞ்சிருக்கீங்க, ஒரே கம்பெனியில் இருந்திருக்கலாம்ல? அவன் வேலைக்கு போனது வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இல்லைல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனான். பல கம்பெனிகளை வேலை செய்யறப்போ அவங்க எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் கத்துக்கலாம்ல. சொந்தமா பிசினஸ் செய்யும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு உதவியா இருக்கும்ல. இதெல்லாம் சொல்றதுனால நான் ஒரு பெரிய பிசினஸ்காரன்லாம் இல்லைங்க. நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அண்டர் செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஆளு. இவங்க என்னடானா ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ். பிசினஸ் ஆளுங்கெல்லாம் இதோ இவங்க தான். அதுக்கான பெனிஃபிட்டும் அவங்களுக்கு இருக்கு. ஆமா, அச்சண்ணே, உங்களுக்கு தெரியும்ல, மார்க்கெட்ல அரிசி கடைகள்லாம் இருக்குத, அதுல பெரிய கடை இவங்களோட கடை தான். நான் அந்த காலத்துல இருந்து இவங்களோட கடையில இருந்து தான் அரிசி பருப்பெல்லாம் என் கடைக்கு வாங்கிட்டு வருவேன். ஓ, அந்த உறவை வச்சுதான் கிருஷ்ணா கிட்ட இந்த விவரத்தை சொன்னியோ? அது ஒரு வகையில சரிதான். ஆனா பேசி பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதை விட பழமையான உறவு அவங்க 2 பேர் கடையில இருந்திருக்கு. யாரு? கிருஷ்ணா கூடவா? கிருஷ்ணா இப்ப ஒன்னும் சொல்லலையா? இல்ல. நான் அரிசி வாங்குறது இவங்க கடையில இருந்துதான் சொன்னல. இவங்க பல வருஷமா அரிசி வாங்குறது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஒரு மில்லுல இருந்து தான். ராமையா கவுண்டருங்கிற ஒரு ஆள் தான் அந்த மில்லோட சொந்தக்காரரு. அவரு இப்ப இல்ல, இறந்து போயிட்டாரு. ஆனா கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் விவசாய நிலமும் நெல்லும் மற்ற பிசினஸும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சொத்து சொகம்லாம் அவருக்கு இருந்தது. அந்த கவுண்டரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சென்னை? இல்ல, தெரியாது. நம்ம கிருஷ்ணா இருக்கால, கிருஷ்ணாவோட தாத்தா. அட கடவுளே, நிஜமாவா? அட ஆமாங்க. அது மட்டும் இல்ல, கவுண்டரோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் வாரிசு இப்ப யாருன்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ணா தான். அட, ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியாது. கிருஷ்ணா இத பத்தி எதுவும் சொன்னதில்ல. கிருஷ்ணா மேடம் இதெல்லாம் சொல்லாதனால நீங்களும் எதுவும் கேட்டுக்காதீங்க. மேடமா சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க. அப்பா பிசினஸ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அந்த கவுண்டர் கூட நல்ல உறவு இருந்துச்சு. என்னங்க, டீ கொண்டு வரட்டுமா? சரி, எடுத்துட்டு வா சீக்கிரம். காஃபி எல்லாருக்கும் எடுத்து கொடுமா.
அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஏதாவது பேசணும்னா தாராளமா பேசிக்கலாம். சென்ட் மைக்கேல்ஸ்ல தானே படிச்சீங்க? ஆமா. இப்போ கிருஷ்ணா மேடம் ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்றீங்க? ம், ஆமா. நாங்க ஒதுங்கி போயிடுறோம், நீங்க டீட்டெயிலா வேணா பேசிக்கங்க. பரவாயில்ல, நீங்க இங்கே இருங்க, நாங்க அங்க நின்று பேசிக்கிறோம். எல்லாத்தையும் சொல்லிதானே ஆகணும். இந்த கல்யாண விஷயத்துல எதையுமே மறைக்க கூடாதுல்ல. என்ன அச்சுண்ணா இப்படி சொல்றீங்க? என் பையனோட விஷயம்தான். அவன் இப்போ எங்க இருக்கான்னு தெரியும்ல. அது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால அதெல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியுங்க. கல்யாணத்துக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல. இதோ அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா மட்டும் போதும். பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. இனிமே மற்ற விஷயங்களை பத்தி பேசி முடிவு பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க? பவித்ரன், உனக்கு தெரியும்ல எங்க விஷயங்கள் எல்லாம். உங்களுக்கு தர்றதுக்குன்னு எங்க கையில. அச்சு அண்ணா, நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். பாக்கி எதை பத்தியும் இங்க பேச வேண்டான்னு கிருஷ்ணாவோட ஆர்டர். அதை பத்தியெல்லாம் நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம். இதுல உங்களுக்கும் அன்னிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்லைங்க, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அப்படின்னா இப்போ அவங்க 2 பேரோட சம்மதம் மட்டும் நமக்கு போதும். ஏங்க, அவங்க என்ன சொன்னாங்க? பொண்ணை பிடிச்சிருக்காமா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சைடுல இருந்து ஒரு கண்டிஷன். அது என்னது? தள்ளி போடாம உடனே இந்த கல்யாணத்தை முடிக்கணுமா, அதுவும் இந்த மாசமேவா. ஐயோ, இந்த மாசமே வா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன இருந்தாலும் இந்த மாசம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு 6ஆம் தேதி, இன்னும் 24 நாளுக்குள்ள ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னா முடியுமா? ஆனா எனக்கும் இத ரொம்ப நாளைக்கு தள்ளி போட வேணான்னு தோணுது. ஏன்பா, நம்ம கிருஷ்ணாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நம்மளோட இஷ்டத்துக்கு தேதியை ஃபிக்ஸ் பண்ணா எப்படி? பின்ன நம்ம பொண்ணோட கல்யாண தேதியை நாம தானங்க முடிவு பண்ணணும். மத்த விஷயத்தெல்லாம் கிருஷ்ணா தானே பாத்துக்கணும். அப்போ அவளோட வசதியும் பார்க்கணும்ல. அப்பதானே அது மரியாதையாவும் இருக்கும். பாருங்க, அவ தரதா சொன்ன எல்லாத்தையும் சீக்கிரம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லனா கடைசி நிமிஷத்துல அதுக்குன்னு அங்க இங்கன்னு ஓடுற நிலைமை ஆயிடும். ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. நான் தனியா இதுக்கு பின்னாடி ஓடணும்ல. அதுக்குன்னு இதுக்கெல்லாம் வாடகைக்கா ஒரு ஆளை கூப்பிட முடியும்? இதுல அப்படி வெட்டி முறிக்க என்ன இருக்கு? ஹால் புக் பண்றது, சாப்பாடு ஏற்பாடு இதெல்லாம் அவங்க தானே பண்றாங்க. நாம என்ன பெருசா பண்ண போறோம்? ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு ஊர்க்காரங்களையும் சொந்தக்காரங்களையும் கூப்பிட போறோம். அது மட்டும் தானே. ஒரு கல்யாணத்தை நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறது அது செய்யும் போதுதான் உனக்கு தெரியும். அதெல்லாம் தானா நடக்குங்க. எது எப்படியோ அவங்களுக்கு ரம்யாவை பிடிச்சிருக்குல்ல. எனக்கு அதுவே ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப பெரிய வீட்டு சம்பந்தம்ன்றதால அவங்களுக்கு இவளை பிடிக்காம போயிடுமோன்னு தான் பயந்துகிட்டு இருந்தேன். அட, இது கிருஷ்ணா சம்பந்தப்பட்ட விஷயம். அவளை ஒதுக்க முடியாது. கிருஷ்ணா சொன்னதால மட்டுமா இது நடந்தது? நம்ம பொண்ணு பார்க்கவும் அழகா இருந்ததால தானே. கிருஷ்ணா சொல்லிட்டான்றதுக்காக பல்லு எடுப்பா அசிங்கமா இருக்கிற ஒரு பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம பொண்ணு பார்க்க அழகா இருந்ததால பையனுக்கு உடனே பிடிச்சு போச்சு. அவ்வளவுதான் விஷயம். இங்க பாரு, அவங்க வசதியை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம பொண்ணை விட அழகான பொண்ணு கிடைக்காதா என்ன? பணத்திலையும் அழகுலையும் நம்ம அவங்களுக்கு சரிசமம் இல்லைங்கிறதுனாலதான் இங்க தேடி வந்தாங்களா? எல்லாம் கிருஷ்ணா சொன்னதுனால தானே. நீ சொல்றத வச்சு பார்த்தா நம்ம வீட்டை விட பெருசு அவங்களுடைய மாட்டு தொழுவோம். அவங்க இங்க வந்து பணத்தை பத்தி ஏதாவது பேசினாங்களா? இல்ல இல்ல. அது ஏன் தெரியுமா? கிருஷ்ணா தனியா பேசி அனுப்பிச்சிருக்கா. இருந்தாலும் கிருஷ்ணாவை மட்டம் தட்டி பேசுறது உனக்கு எப்பவுமே பிடிக்கும்னு தெரியும். இங்க பாரு,
பூமியில இருந்துகிட்டு பறக்க நினைக்காத. கடைசியில கையில இருக்கிறதும் போயிடும். எதை சொன்னாலும் உங்களுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா. நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா கிருஷ்ணா இல்லனா இந்த உலகமே நின்னு போயிடும் போல. ஆமா, கிருஷ்ணா மாதிரி நல்ல உள்ளங்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் சூரியன் உதயம் ஆகிறது, அஸ்தமனம் ஆகிறது, மழை பெய்யறது, காத்தடிக்கிறது எல்லாம் நடக்குது. மத்தபடி உன்ன மாதிரி நன்றி இல்லாதவங்களால எப்ப இந்த லோகம் நிறையுதோ அன்னைக்கு வயநாடு மாதிரி பொளந்து போயிடும்டி. ஓ, நான் எங்கேயாவது போய் தொலைறேன். என்னால உங்களோட பூமி ஒன்னும் பொளந்து போக வேணாம். என்னாச்சுமா ரம்யா? இல்ல, ஒன்னும் இல்லம்மா. உனக்கு அந்த பையனை பிடிக்கலையா? வாய் திறந்து சொல்லு. விஷயம் அது இல்லம்மா. பின்ன ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. நான் சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன். ரம்யா, என்கிட்ட சொல்லுமா, உனக்கு என்னமா பிரச்சனை? ஒருவேளை உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லலையே. அப்புறம் எதுக்குடி எதையோ பறி கொடுத்த மாதிரி இப்படி நிக்கிற? நான் கிருஷ்ணாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேம்மா. கிருஷ்ணாவை பத்தியா? அவளை பத்தி யோசிக்க என்னடி இருக்கு? அவ முதல்ல இங்க வந்திருக்கும் போது நான் அவளை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கேன் தெரியுமா? பிரச்சனையை குத்தி காட்டி வேதனைப்படுத்தியிருக்கேன், அழ வச்சிருக்கேன். அதையும் மீறி அது எதையுமே மனசுல வச்சுக்காம என் கல்யாணத்தை நடத்த கிருஷ்ணா தானே ஹெல்ப் பண்றா. ஓ, இதுதான் விஷயமா? இவ்ளோ எல்லாம் செஞ்சா கூட கிருஷ்ணான்ற பேரை கேட்கும்போது இப்பவும் ஒரு எதிரியை பாக்குற மாதிரியே பாக்குறீங்கல்ல. நமக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்ல அசோகனோட கேஸ் நடத்துறா. இதெல்லாம் பத்தாதுன்னு என்னோட கல்யாணத்துக்கு எவ்வளவு பணத்தை செலவு பண்ணணும்? கிருஷ்ணா மட்டும் இல்லைனா அவ்வளவு பெரிய ஒரு வீட்ல இருந்து இப்படி ஒரு சம்பந்தம் என்ன தேடி வந்திருக்குமா? இங்க பாரு ரம்யா, இதெல்லாம் அசோகன் ஜெயில மாட்டிக்கிட்டதால தானே. அவன் மட்டும் வெளியே இருந்திருந்தா இதை விட ஒரு நல்ல இடமா பார்த்து அவன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் இல்ல ரம்யா? ஒருவேளை இந்த பையனை விட ஒரு நல்ல பையனா கூட அவன் பார்த்திருக்கலாம். இது எல்லாமே எதனால நடக்காம போச்சு? அவன் ஜெயிலுக்கு போனதாலதான். அவன் யாருக்காக போனான்னு உனக்கு தெரியும்ல. நீ சொன்ன அந்த கிருஷ்ணாவோட தங்கச்சி துளசிக்காக தானே. அந்த குற்ற உணர்ச்சியாலதான் கிருஷ்ணா இதெல்லாம் நமக்கு பார்த்து பார்த்து செய்யறா. அடியே, அவ நமக்காக செய்யற எதையுமே நீ ஒரு உதவியே நினைச்சுக்காத ரம்யா. அது எல்லாமே நம்மளோட உரிமை. நமக்கு செய்ய வேண்டிய கடமை அவளுக்கு இருக்கு. அதை கேட்டு வாங்குறதுக்கு நாம யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் சொன்னா அப்பாக்கும் பொண்ணுங்களுக்கும் புரியவே புரியாது. வீணா அவளை மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க. அவ செய்யறது எல்லாத்தையும் ஏதோ பெரிய புரட்சி பண்ற மாதிரி பேசுறீங்க. இது எதுவுமே பண்ணலைனாலும் கிருஷ்ணாவால வாழ முடியும். நம்மள பாதுகாக்கிறேனோ, இந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறேனோ, நேர்த்தி கடன் மாதிரி எதுவும் கிருஷ்ணாக்கு இல்லையே. அதையும் தாண்டி இதெல்லாம் செய்யறல்லம்மா. அதையாவது நம்ம நினைச்சு பார்க்க வேண்டாம். இதெல்லாம் அவ செய்யலன்னா அவ மனசாட்சி அவளை கொன்னுடும். அதனாலதான் அவ ஒவ்வொரு விஷயமும் செய்யறா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா. திடீர்னு இவளுக்கு என்னதான் ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து? பின்ன பார்க்க ஆசை இல்லாம தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணனா? டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டங்கிறதுக்காக பழைய ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் ஒன்றும் இல்லைல்ல. உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லு,
பழைய ஆஃபீஸ்க்கு போய் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லு. ஆ? யாரு? சரி, நான் அப்புறம் உனக்கு கால் பண்றேன். நீதானா? வா உக்கார். சார், நான் சொன்ன என்னோட நிலத்தோட விஷயம். உன்னோட நிலம் அந்த நதிக்கரையில தான் கிடக்குது. அதை யாரும் எடுத்துக்கிட்டுலாம் போகல. அப்படி இல்லை சார், அது இன்னும் என் கைக்கு வந்து சேரவே இல்லை. அதெல்லாம் முறைப்படி நடக்கும். அதெல்லாம் நீ கோஆபரேட் பண்றதை பொறுத்து. நீ அந்த பொண்ணையும் அம்மாவையும் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டியா, இல்ல ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு அவங்கள தங்க வச்சிட்டியா? அட இல்லை சார், நான் அப்பவே அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுட்டேன். சார், நீங்க கொடுத்த பணத்துக்கு மேல நானும் ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் சார் அனுப்புனேன். நீ சொல்றது நிஜமா? அட ஆமா சார். சார், என்னோட நிலத்தோட விஷயம். நாம அந்த பிந்துவை ஒரு தடவை நடிக்க வைக்கணும் இல்லையா? கண்டிப்பா பண்ணலாம் சார். நல்ல திறமையான பொண்ணுதான்னு தோணுது சார். திறமை இருக்கிறவங்க எல்லாம் தப்பிச்சு மேல போகட்டும் சார். தப்பிச்சு போகட்டும், அதை யாரு வேண்டான்னு சொன்னா? சார், நீங்க மனசு வச்சா அது கண்டிப்பா நடக்கும் சார். ஒரு தடவை ஏத்தி விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பொண்ணு ஸ்டார் ஆயிடுவாள்ல. அதுக்கு தேவையான அழகும் திறமையும் அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அப்படின்னு நீ மட்டும் சொன்ன பத்தாது. என்ன சார்? இந்த அழகும் திறமையும் அது எனக்கும் ஓரளவுக்கு புரியணும்ல. அப்பதானே என்னால உதவி செய்ய முடியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.